தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுடன் எமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். இன்னும் ஒரு சில நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் பிரச்சார காலம் சூடுபிடித்து வருகிறது. நீங்கள் செல்லக்கூடிய பகுதியில் பொதுமக்களின் வரவேற்பு எப்படி இருக்கிறது? நம்ம மகளிர்லாம் இங்கே வந்திருக்காங்க. எவ்வளோ ஆரவாரமாக எவ்வளோ பாசத்துடன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வரவேற்று என் மேலே பார்த்திங்கன்னா இதுவே விழுந்துருச்சு. அது பேர் என்ன, அவங்க வச்சுருந்த குங்குமம் வச்சு ஆர்த்தியவே வந்து பார்த்திங்கன்னா என் மேலே விழுந்துருச்சு. அவங்களே வந்து தொடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் அவங்களோட உற்ற தோழனாக ஒரு பாசமிகு சகோதரன், அவங்களோட வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடியவன். அந்த விதத்தில் என் மேலே காமிச்சிருக்கக்கூடிய பாசம் மக்களும் பொறுத்தவரை தெளிவாக இந்த தேர்தலில் இருக்காங்க. திமுக எதிர்ப்பு ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அதனால் மக்கள் நம்பிக்கை நட்சத்திரமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்பார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தென்சென்னையில் போட்டியிட போவதாக சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக ஜெயவர்தனுக்காக விட்டு கொடுத்தன்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கட்சி தாங்க முடிவு செய்வோம் யாரை வேட்பாளர் போடுவது என்று. கட்சிக்கும் நடக்கக்கூடிய பேச்சில் இப்போ அவங்க கட்சிக்குள்ளே நான் இருந்து ஓகேங்களா, அதில் வந்து எனக்கு அவங்க விட்டு கொடுத்தா அது பேர் தான் விட்டு கொடுக்கறது. ஓகேங்களா, எங்கள் கட்சி முடிவு செய்து யார் கொடுக்கறதுன்றது. எங்கள் கட்சிக்கும் அவங்க கட்சிக்கும் கூட்டணி என்று வருகின்ற பொழுது ஒரு டெஸ்கில் உட்கார்ந்து நாங்கள் பேசுவோம். பேசி முடிச்சுட்டு இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வந்து மாநில தலைவராக இருந்தீங்க, எந்த விதத்தில் நான் சொல்லக்கூடிய கருத்து கட்சியோடு சொல்லக்கூடிய கருத்து இல்லை, யாராக இருந்தாலும் இந்த விதத்தில் யோசிப்பாங்க. எந்த விதத்திலும் அவர்கள் நன்மை பயக்கவில்லை, ஒரு திட்டமும் கொண்டு வரல. அதாவது மாநில தலைவராக இருந்துட்டு தென்சென்னையை சார்ந்து அவர்கள் பெட்டிஷன் ஒன்று கூட வந்து மத்திய அரசாங்கத்திடம் கொடுக்கல. மக்கள்கிட்ட வந்து அவர்களுடைய தேவைகளுக்கு அன்றாடம் நிற்கக்கூடியவராகவும் அவர் இல்லை. அதிமுகவில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய செயல்பாடு கட்சிக்கு நல்லா தெரியும், கட்சி தோழர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி ஒரு தொகுதி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு கட்சி உறுதியாக நின்று இந்த வேட்பாளர் அறிவித்தால் தான் ஒட்டுமொத்த கூட்டணிக்கும் நல்லது என்ற விதத்தில் ஒத்த காலில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கின்றது. அதுக்கப்புறம் கட்சியில் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யணும் போது கட்சி வந்து முடிவு செய்யுது. அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் எனக்கு அக்கா வந்து எனக்கு விட்டு கொடுக்கல, கட்சி தான் வந்து பொறுத்தவரையில் முடிவு செய்து கட்சி தான் எனக்கு வந்து அண்ணன் நிற்கலாம், யார் வேணால் நிற்கலாம். ஸோ அது வந்து எங்களுடைய இன்டர்னல் பார்ட்டி மீட்டிங்கு, எங்களுடைய டெமோக்ரஸி அதில் முடிவு செய்யப்பட்டது. இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக கட்சி களத்தில் இல்லை, மக்கள் வந்து கட்சியை காணோன்ட்டு சொல்லியிருக்காரு, எல்முருகன் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? எல்முருகன் அண்ணன் வந்து என்ன வேணாலும் சொல்லுவாங்க அண்ணன். ஸோ இந்த தேர்தலுக்காக வரக்கூடியவர்கள் அவர்கள் தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்று தெரியாது. ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை அவர்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த பபுள் பர்ஸ்ட் ஆக தான் போகுது. ஒட்டுமொத்த அவர்களுடைய வாக்கு சதவீதம் 2024 அப்புறம் தெரிய தான் போகிறது. மக்கள் எள்ளி நகையாட செய்ய தான் போகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக பாஜக தான் இருக்குது, அதிமுக இல்லை. திமுகவுக்கு எதிர்கட்சி பாஜக தான் இருக்குன்ட்டு தொடர்ந்து பாஜக உள்ள தலைவர்களாக சொல்லிட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்பொழுதுமே இங்கே மக்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கை நட்சத்திரமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கின்றது. அத்தியாவசிய தேவைகளிலிருந்து அனைத்து போராட்டங்களும் முன்னெடுக்கின்ற ஒரே கட்சியாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாஜக வந்து அவங்களுடைய செயல்பாடு ஒரு எதிர்கட்சி என்ற விதத்தில் ஒட்டுமொத்தமாக மோசம் என்பது மக்களுக்கும் நன்றாக தெரியும். அந்த வகையில் மக்களுக்கும் வந்து இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பார் என்ற ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு இயக்கம், உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் என்ற விதத்தில் எங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க. ஆனால் நாங்கள் தான் எதிர்கட்சி, 2026 ஆளும் கட்சி. பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஒரு பக்கம் உதயநிதி புகைப்படம் காமிச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு, மற்றொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஒரு பக்கம் புகைப்படம் காமிச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. இந்த புகைப்படம் மோதல் எப்படி நம்ம பார்க்கப்படும்? இது எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்க? உதயநிதி ஸ்டாலின் பொறுத்தவரை ஒரு ஃபிலிம்ஸியான ஒரு பர்சன். அவரை பொறுத்தவரையில் ஒரு எப்பொழுதுமே ஒரு ஷோவை வச்சு மக்களை இங்கே ஏமாற்ற வேண்டும். செங்கலை காமிப்பார், ஆனால் எய்ம்ஸுக்கான செங்கல் காமிப்பார். இவர்கிட்ட தான் மாநில அரசாங்கம் இருக்குது. அரசாங்க ரீதியாக ராஜாங்க ரீதியாக ஏதாவது வந்து அவங்க அழுத்தம் கொடுத்தார்கள் என்று கேட்டால் இல்லை, அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. அவங்க 37 MP பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ எய்ம்ஸ் கல்லை மட்டும் காமிச்சிட்டு இந்த மாதிரி ஃபிலிம்ஸியாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளையவர் என்று சொல்கிறத விட ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர் அவர். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஃபேக்ட்ஸை வந்து நாங்கள் ஸ்டேட் பண்ணுவோம். புகைப்படம் காமிக்கிறோன்னா அது பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து மக்களிடத்தில் சொல்லி உண்மையை சொல்லி வாக்கு சேகரிக்கக்கூடியவர்கள் நாங்கள். சத்தியம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் அருண்குமாரோடன் ஒளிப்பதிவாளர் சிவா.